சாரா சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சாரா அவங்க இதுல சொல்லியிருக்காங்க. ஷோல்டருடைய அகலம் எப்படி எடுக்கணும், அதை பாதியா அளவு எடுக்கும் போது எப்படி எடுக்கணும், சப்போஸ் நம்ம கழுத்தினுடைய மாடலுக்கு தகுந்த மாதிரி ஷோல்டர் அளவுகளை வந்து நம்ம எப்படி பிரிச்சுக்கணும், அந்த ஷோல்டரினுடைய மார்க்கிங்க்கு வந்து நம்ம ஈசலன்ஸ் சீமலன்ஸ் எல்லாம் எப்படி விடுற மாதிரி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி அளவு எடுக்கிறது, வீக்கெழுத்துக்கோ க்ளோஸ் நெக்குக்கோ போட் நெக்குக்கோ நம்ம ஷோல்டர் அளவுகளை வந்து எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் தகவலாக கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் அதில் உங்களுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்க முடியுமோ நோட்டை எடுத்து வச்சுக்கோங்க. நோட்டு பேனா பென்சில் இது எது இருந்துச்சுனாலுமே எடுத்து வச்சுக்கோங்க. அவங்க இதில் விளக்கம் கொடுக்கும் போதே நீங்கள் அதில் நோட் பண்ணி உங்கள் நோட்டில் வந்து நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அது நீங்கள் இப்போ எழுதிட்டு வர நோட்ஸில் இருந்து ஃபியூச்சரில் வந்து அதிலேருந்து நாங்கள் சில கேள்விகள் கேட்போம். இந்த ஒவ்வொரு வீடியோலையும் நம்பர் போட்டு அந்த நம்பர் வீடியோஸில் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்கப்படும். அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஒரு பதிலை நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து சண்டே லைவ் கிளாஸில் வந்து இந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக நோட்ஸ் எல்லாமே பண்ணுறவங்களுக்கு வந்து லைவ் கிளாஸில் வந்து டைரெக்டாக மேடத்து கூட நீங்கள் இது பண்ணுற அளவுக்கு கூட நம்ம எதாவது பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். அது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொடுக்குற அந்த ரெக்கார்ட்ஸை பொறுத்து தான் அந்த நேரடி கிளாஸுக்குமே வந்து அவங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தொடர்ச்சியாக வீடியோ வந்து பார்க்கறது மட்டும் கிடையாது, நோட்ஸும் எடுத்து வைங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உட்காந்து மங்கு மங்குன்னு நீங்கள் எழுதி பண்ணி பிரயோஜனம் கிடையாது. அதனால ஒவ்வொரு வீடியோ டெய்லி பார்க்கும் போதே நோட்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் டைரெக்டாக அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு நாளைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் நேரடியான சந்தேகங்கள் கேட்டு அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இல்லைன்னா சனிக்கிழமையும் சனி ஞாயிறு 2 நாளில் ஏதாவது ஒரு நாள் வந்து லைவ் கிளாஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தகவல் தெரிஞ்சுக்க முடியும். புதுசாக இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம மெஷர்மெண்ட் டேப்பில் இருந்து நிறைய இது போட்டிருக்கோம். இதனுடைய பிளேலிஸ்ட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்காக கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த வீடியோவுமே நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட் கிடைச்சிரும். நீங்கள் தேடி தேடி பார்க்க தேவையே இல்லை. அதனால் பிளேலிஸ்ட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா முதல் வீடியோவிலேருந்து 1 by 1 நீங்கள் கரெக்டாக வருஷ பிரகாரம் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 00 ABCDன்னு போட்டு நிறைய டூல்ஸ் இதுக்கு எல்லாமே போட்டிருந்தேன். அது நிறைய பேத்துக்கு அது புரியல. ஏபிசிடி வந்து கரெக்டாக எங்களுக்கு எந்த வீடியோ பார்த்தோம் பார்க்கலங்கிறது கரெக்டாக எங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல, தெரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லி போட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். அதனால இந்த பாடி மெஷர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 002ல 1 2 3 4 5ன்னு போட்டு இதில் ஒரு 12 வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நம்பர்ஸில் வந்து வீடியோ வந்து விளக்கம் வந்துட்டு இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாடி மெஷர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பாடியினுடைய உறுப்புகள் எந்த இடத்துல இருக்குது, அது எப்படி அளவு எடுக்கணும், அது எப்படி கணக்கிடுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு 8 கட் தியரி அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருப்போம். அதுக்கு அடுத்த 11 அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போட்டிருக்கோம். இப்போ மார்பு சுற்றளவு, நடுமார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, உயரம், அதே மாதிரி இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர்னுடைய அளவு, இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து 1 by 1 இதில் போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு பார்ட்டுமே தனித்தனி வீடியோ. இது வந்து அளவுகள் எடுக்கிறது மட்டுமே இதில் இருக்கு. இந்த எடுத்த அளவுகளுக்கு எப்படி கணக்கெல்லாம் போடணும் அப்படிங்கிறது இதுக்கு அடுத்த பார்ட்டில் வரும். அது வந்து 003ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 அளவுகளையுமே மென்ஷன் பண்ணி தனித்தனியாக அது ஒரு வீடியோ வரும். அதனால தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வாங்க. இது பாடி மெஷர்மெண்ட்டு. பாடி மெஷர்மெண்ட்டில் 1 2 3 4ன்னு போட்டு ஃபஸ்ட்டு மார்பு சுற்றளவு, 2வது நடுமார்பு சுற்றளவுன்னு போட்டு நீங்கள் நோட்ஸ் வந்து எழுதிட்டு வாங்க. அப்போ தான் அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரியும். நீங்கள் ரிப்பீட் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடையும் வீடியோவில் போய் நீங்கள் பார்த்து பண்ணுறது வந்து சரி வராது. நோட்டில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்து அப்படியே நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் கற்றுக்க முடியும், எழுத முடியும். மார்க் பண்ணும் போது எடுத்து பார்க்கறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடையும் நம்ம போயிட்டு மொபைல் எடுத்து நோண்டோம் பார்க்கலான்னு போனோம்னா கட்டாயம் நாம் பார்க்க வேண்டியதை பார்த்துட்டு நம்ம கற்றுக்க மாட்டோம். அதில் மற்ற ஷார்ட்ஸ் பார்ப்போம். அது அப்படியே அந்த மைண்டு வந்து டைவெர்ட் ஆயிரும். அதனுடைய கவனம் பூராமே திசை திரும்பிடும். அதனால நோட்ஸாக எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைலரிங்க்குன்னு ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கி நீங்கள் உட்காந்து மார்க் பண்ணுறதுக்காகவோ இல்லை நாளைக்கு கட்டிங் போடுறதுக்காகவோ வேற எதுக்காக இருந்தாலும் நோட் எடுத்து பார்க்கும்போது மனசு எந்த பக்கமும் டைவெர்ட் ஆகாமல் நீங்கள் அதனோட கவனத்தை வச்சு நீங்கள் அந்த 2 மணி நேரம் 1 மணி நேரத்தை ஒதுக்கி நீங்கள் கற்றுக்க முடியும். அதனால தான் இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு இருக்குது. நாமளும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தெளிவாக இதில் கொடுக்க முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். கற்றுக்கிறது உங்களோட பொறுப்பு. நீங்கள் அதை எவ்வளோ தெளிவாக கற்றுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மைண்டில் அந்த விஷயங்கள் அப்படியே பதியும். உங்களோட கற்பனை திறனுக்கு தகுந்த மாதிரியும் உங்களோட திறமைக்கு தகுந்த மாதிரியும்
அதை வந்து நீங்க அடுத்த ட்ரெஸ்ஸில் வந்து நீங்க அது இன்னும் இவ்வளவு சொல்லி கொடுக்கறத விட எளிமையா நீங்க இன்னும் அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது உங்களோட தனித்துவம். அதனால் அந்த தனித்துவம் வளர்த்துறதுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அதை நீங்க தான் முயற்சி எடுக்கணும். அதை வந்து சொல்லி கொடுக்கறனால அதை பண்ணிக்க முடியாது. அது வந்து உங்களுக்கு சுயமா வரக்கூடிய விஷயம். அதனால அது இங்க சொல்லியிருக்கிற இந்த ஷோல்டர்னோட ஷோல்டர்னுடைய அகலத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இதுல தெளிவா பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா ட்ரெஸ்ஸஸுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். இந்த அளவுகள் மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்தால் தான் எல்லா ஃபிட்டிங்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்படி நம்ம பார்க்க போகிற இந்த மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, தோள்பட்டை அளவு. தோள்பட்டை அளவு அப்படிங்கும்போது ஷோல்டர்னுடைய அளவு. ஷோல்டர் அளவு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் அதை கரெக்டாக எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா தோள்பட்டையினுடைய அளவு வந்து ஒவ்வொரு ரெண்டு வேரியேஷன் தான் வரும். ஃபுல் ஷோல்டர் அப்படிங்கிறது ஒன்று, ஹாஃப் ஷோல்டர் ஒன்று. இந்த ஹாஃப் ஷோல்டர் ஃபுல் ஷோல்டர் அப்படிங்கிறது நம்ம வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட். அதாவது டோட்டலாக ஒரு ஷோல்டர் அளவு எடுத்துருவோம், அதுக்கப்புறம் அதனுடைய பாதி அளவு வச்சு நம்ம எடுத்த அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். இதுவே ஹை நெக்கு, க்ளோஸ் நெக்கு, காலர் நெக்கு, போட் நெக்கு இது மாதிரி எடுக்கும்போது நம்ம எடுக்கிற ஷோல்டர் அளவு ஃபுல் ஷோல்டர், அதாவது இந்த போன் வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகும். சரிங்களா? அது இல்லாம நீங்க ஒரு டீப் நெக்குக்கு எடுக்கிறீங்க, நார்மலா ஒரு ரவுண்ட் நெக்குக்கு எடுக்கிறீங்க, அந்த மாதிரி ஓப்பன் நெக்குக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஷோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா நமக்கு ஃபிட்டிங் எந்த இடத்துல வரணுமோ, பிளவுஸ் ஃபிட்டிங் எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல தான் வரும். ஏன்னா பெரும்பாலும் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஷோல்டர் அளவு அப்படின்னா ஒரே விதமா தான் எடுக்க போறோம், அது எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே கரெக்டா வரும் அப்படின்னு. ஆனா நம்ம ஷோல்டர் அளவு வச்சு நெக்கு கால்குலேட் பண்றோம் அப்படின்னா, நெக்கினுடைய அளவு வச்சு ஷோல்டர்னுடைய அளவுகளை கால்குலேட் பண்றோம், ஒன்று டிபெண்ட் பண்ணி வருது அப்படின்னா நம்ம மெயினா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஷோல்டர் அளவு கரெக்டா எடுக்கணும். அது ஃபுல் ஷோல்டர், காலர் நெக்கு, போட் நெக்கு, ஹை நெக்கு, க்ளோஸ் நெக்கு இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம இந்த போனை வந்து கவர் பண்ணி எடுப்போம். சரிங்களா? கவர் பண்ணி எடுக்கும் போதுதான் நமக்கு அந்த கை மூவ்மெண்ட் இதெல்லாமே ஃப்ரீயா நம்மளால கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா பின்னாடி ஃபுல்லா நமக்கு கிளாத் வந்து கவர் ஆயிரும். சப்போஸ் இதுவே ஒரு ரவுண்ட் நெக்கு, ஓப்பன் நெக்கு, டீப் நெக்கு அந்த மாதிரி எல்லாம் நீங்க கொடுக்கும்போது இந்த போன் வந்து ஃபுல்லா கவர் ஆகாம நம்ம எந்த இடத்துல இந்த பிளவுஸினுடைய ஆர்ம் செட் ஆகணும், அதாவது இந்த அக்குள்ள இருந்து நம்ம இப்படி கை கொண்டு போனோம்னா எந்த பாயிண்ட் வருதோ அங்கதான் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது மட்டும்தான் அந்த ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு கரெக்டா வரும். இல்லாட்டினா ஷோல்டர் டிராப் ஆகும், நெக் லூஸ் ஆகும், இந்த மாதிரியான ட்ரபிள்ஸ் எல்லாம் நமக்கு வரும். அப்போ ஷோல்டர்னுடைய அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதை எப்படி கரெக்டா எடுக்கணும் அப்படிங்கிற மெத்தடை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு கால்குலேஷன் வச்சிருக்கோம், அதாவது நான் 8 ஹைட் தியரியில சொன்ன மாதிரி நம்மளுடைய 8ல நம்ம ஹைட்ல 8ல ஒரு பங்கு தலையினுடைய உயரம், அதை 2ஆ பண்ணும்போது நமக்கு ஷோல்டர் அளவு வருது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது வந்து காமனா ஒரு ஃபுல் ஷோல்டருக்கு கரெக்ட். பட் நீங்க எடுக்கிற ஒரு டீப் நெக் பிளவுஸா இருந்தாலும் சரி, ரவுண்ட் நெக் பிளவுஸா இருந்தாலும் சரி, அதுக்கு உங்களுடைய ஷோல்டர் அளவை நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப தெளிவாகவும் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸினுடைய ஷோல்டர் கரெக்டான பாயிண்ட்ல இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு சில விஷயங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு ஆம்போல் கரெக்டா அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது அந்த தையல் ஜாயிண்ட் வந்து கரெக்டா ஷோல்டர்ல உட்கார்ந்துருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது அந்த தையல் அவங்களுடைய உடம்பு அமைப்புக்கு கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அண்டர் ஆர்ம்ல இருந்து நம்ம கை வைக்கும் போது அந்த ஷேப் வந்து அது கரெக்டா இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ இது நமக்கு வந்து ட்ரெஸ் ஃபார்ம், நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஒரு ட்ரெஸ் ஃபார்முக்கும் நம்ம பாடிக்கும் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நிறையவே வித்தியாசம் வரும். நம்ம இதுல எடுக்கிற மாதிரி, நான் இதுல எடுக்கிற மாதிரி நீங்க உங்க பாடியிலேயே எடுத்தீங்க அப்படின்னா அந்த கால்குலேஷன் கரெக்டா வருமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க நிறைய பேருக்கு ஷோல்டர் மெஷர்மெண்ட் அவங்க பாடியில எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தான் கரெக்டா வரும். இப்ப நம்ம செல்ஃபா எடுக்கும்போது நம்ம கரெக்டா இப்படி வச்சு நம்ம எடுக்க போறோம். அதாவது இங்க இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவு வருது அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் இப்ப இங்க எடுக்கும் போது நம்ம இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஷோல்டர் பாயிண்ட். இங்க இருந்து டேப்பு இப்படி மேல கொண்டு போயிடக்கூடாது, இப்படி ரொம்ப கீழே கொண்டு போயிடக்கூடாது. கரெக்டான ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்
இதுதான் வந்து நமக்கு ஷோல்டர் மெஷர்மெண்ட். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா 15. இந்த பாயிண்ட் தான் நமக்கு போன். இந்த போன் பாயிண்ட்ல இருந்து இங்க வரைக்கும் நம்ம எடுக்கிறது ஃபுல் ஷோல்டர். இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 15.5 வருது. இப்போ இந்த ஷோல்டரை வந்து நான் கவர் பண்ணி எடுத்திருக்கேன். 15.5 அப்படிங்கும்போது நம்ம ஒன் சைடு இந்த இடத்துல நம்ம கிட்ட, நம்ம பேக்ல நெக்கு கிட்ட இந்த இடத்துல ஒரு போன் வரும். இங்க இருந்து நீங்க இங்க மெஷர் பண்ணும்போது ஒரு 7.25 வரும். அப்படி வந்தாவே கரெக்டா நம்ம ஃபுல் ஷோல்டர் கரெக்டா தான் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப இதுவே நீங்க ஒரு பிளவுஸுக்கு டீப் நெக்குக்கு நீங்க அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு பாயிண்ட் மேல வச்சு அவங்களுடைய பிளவுஸ் எங்க ஃபிட்டிங் ஆகுதோ அங்கதான் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது பாத்தீங்க, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இங்க முன்பக்கம் எல்லாமே கரெக்டா இருக்கும், பேக் சைடு பாத்தீங்கன்னா இப்படி தள்ளி வரும். அப்ப அந்த லைனே தள்ளி போகும்போது நம்ம நினைச்சுக்கிறோம் அதுதான் ஃபுல் ஷோல்டர் அப்படின்றது. அது கிடையாது. நமக்கு இங்க மேல இருந்து இங்க வரைக்கும் இப்படி எடுக்கிறது தான் ஃபுல் ஷோல்டர். இப்ப இதுல பாத்தீங்கன்னா எனக்கு 14.5 தான் வருது. அப்போ ஒரு போட் நெக்குக்கு நீங்க அளவு எடுக்கிறதுல வித்தியாசம் இருக்கு, ஒரு ரவுண்ட் நெக்குக்கு நீங்க அளவு எடுக்கிறதுல வித்தியாசம் இருக்கு. இப்ப ஒரு டீப் நெக் அப்படிங்கும்போது நம்ம ஒரு கால்குலேஷன் போடுவோம். அதாவது ஒவ்வொரு இன்ச்சுக்கும் ஒரு 1/4 இன்ச்சை வந்து நம்ம லெஸ் பண்ணுவோம். அதை தான் வந்து நம்ம நெக்குக்கு இந்த ஷோல்டர்ல இருந்து மைனஸ் பண்ணிட்டு நம்ம வைப்போம் அப்படிங்கிறது. இது உங்களுக்கு இப்ப புரியாது, ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லி வச்சேன் அப்படின்னா தான் பின்னாடி சொல்லும் போது உங்களுக்கு அது கரெக்டா புரியும். அப்போ நம்ம ஒரு 2-2.5 இன்ச் வரைக்கும் எந்த ஒரு கால்குலேஷனுமே தேவையில்லை, நார்மலா போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்ச் இறக்கும் போதும் இந்த ஷோல்டர் என்ன ஆகும்னா இப்படி ஓப்பன் ஆயிட்டே போகும். அப்படி ஓப்பன் ஆயிட்டே போகும்போது இந்த ஷோல்டர் வந்து ஃபால் ஆகும். அப்படியே அந்த ஃபால் ஆகி நம்ம ஷோல்டரை விட்டு கீழே டிராப் ஆகி போகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம இங்க எடுக்கிற ஒரு 1/4 இன்ச்சு கூட வேல்யூபிள் தான். சரிங்களா? அந்த 1/4 இன்ச் அப்படிங்கும்போது போத் சைட் பார்க்கும்போது உங்களுக்கு 1/2 இன்ச் ஆயிரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நீங்க கரெக்டா போன்ல நிக்க வேண்டிய ஸ்டிச்சு கீழே இறங்கி வந்துடும். அப்புறம் ஆம்போல் ஃபிட்டும் கரெக்டா உட்காராது. அந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் வரும். அதனால தோள்பட்டை அளவு அப்படிங்கிறது நம்ம ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி, உயரம் எப்படி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறோமோ அதே மாதிரி இது 2 டைப்ல எடுக்கிறோம். ஃபுல் ஷோல்டர் அப்படிங்கும்போது 1/2 ஷோல்டர் வைக்க வேண்டிய இடத்துல எல்லாமே நீங்க அந்த ஷோல்டர் வந்து போன் கவர் பண்ணி எடுங்க. அதுவே டீப் நெக்கு, ரவுண்ட் நெக்கு அந்த மாதிரி வைக்கிற இடத்துல எல்லாமே நீங்க வந்து அந்த ஃபுல் கவர் ஆகாம கரெக்டா அந்த ஸ்டிச் எந்த இடத்துல முடியணுமோ அந்த இடத்துல பார்த்து எடுங்க. இந்த 2 விஷயம் தான். இது உங்களுக்கு ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணி எடுக்கிறது, அந்த 1/4 இன்ச் அப்படிங்கிறது நீங்க அளவு எடுக்க எடுக்க உங்களுக்கு புரியும். ஒருத்தங்க போட்டிருக்கிற பிளவுஸை நல்லா இழுத்துட்டு ஷோல்டர் அளவு எடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அது புரியும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஆம்போல் ரவுண்டுக்கும் ஷோல்டர் அளவுக்கும் ஒன்னா ஈவனா ஒரே அளவா வரும். இல்லாட்டினா ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு வித்தியாசம் வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க எடுக்கிற அந்த 1/2 இன்ச் எல்லாம் ரொம்ப கால்குலேட் பண்ண தேவையில்லை. அதையே கரெக்டா ஃபிட்டா எடுத்து அதை ரவுண்ட் ஃபிகராகவே வச்சிங்கன்னாவே போதும். அதுல ரொம்ப பெரிய வித்தியாசம் எல்லாம் வந்துடாது. ஏன்னா நீங்க ஒரு 1/4 இன்ச்சு அப்படி 1/2 இன்ச் அப்படிங்கிறத நீங்க புள்ளி 1 புள்ளி 2ன்னு பிரிச்சு அக்யூரேட்டா நீங்க மெஷர்மெண்ட் போட்டாலுமே அது கட் பண்ணும்போது ஏதோ ஒரு வேரியேஷன் வரும். அதனால நீங்க பாக்குற அளவுகள் எல்லாமே நம்ம 1/4, 1/2, 3/4 அப்படிதான் போட போறோம். அந்த மாதிரி வரும்போது நீங்க ஒன்னா 32.5 வருது அப்படின்னா கரெக்டான அளவு எடுத்து பாத்தீங்கன்னா ஒன்னா 32 அல்லது 33 அந்த மாதிரி வரும். அந்த இடையில வர அந்த 1/2 இன்ச் அப்படிங்கிறத நீங்க வந்து அதை ரொம்பவே வேல்யூ பண்ண வேண்டாம். அது பாடி ரவுண்டுக்கு மட்டும்தான் சொல்றேன். அதை விட்டுட்டு நம்ம ஹைட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1/4 இன்ச்சுனாலும் வேல்யூபிள் தான். சுற்றளவுக்கு வந்து உடம்புனுடைய ஸ்ட்ரெச்சபிளுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். ஆனா உயரம் அப்படிங்கும்போது 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்கு எல்லாமே வேல்யூ இருக்கு. அதனால அந்த மாதிரி இடத்துல அந்த அளவுகளை வந்து நம்ம கரெக்டா பார்க்கணும். ஒன் சைடு 1/4 இன்ச்சு. சப்போஸ் நீங்க வந்து இப்போ ஃபுல் ஷோல்டர் வந்து ஃபுல்லா கவர் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுதான் ஒரு பாடி மெஷர்மெண்ட். அப்படிங்கும்போது நீங்க உங்களுடைய டீப் நெக் தைக்கும் போது அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு நீங்க நெக் வேல்யூ போடுங்க. அதே மாதிரி ஃபுல் ஷோல்டர் வைக்கும் போது அதையே 1/2 போடுங்க. நீங்க ரொம்பவுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். மீறி போனா அந்த 1/2 இன்ச் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். அதனால அந்த 1/4 இன்ச்சு 1/2 இன்ச் அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல நம்ம வேல்யூ கொடுக்கணும், எந்தெந்த இடத்துல வேல்யூ கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறதையும் நீங்க கவனமா வச்சுக்கோங்க. ஒரு நைட்டி, சுடிதார் இந்த மாதிரி வரும்போதெல்லாம் அந்த 1/4 இன்ச்சுக்கு வேல்யூ இல்லை. ஏன்னா நம்ம லூஸா போடுறது தான். அதுவே நீங்க ஃபிட்டட் கார்மெண்டா போடும்போது அதுக்கு எல்லாமே வேல்யூ இருக்கு. அதனால அதை வந்து நம்ம எந்த ட்ரெஸ்ஸுக்கு எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய வேல்யூவை நீங்க அதுக்கு வந்து நீங்க கெஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். ஏன்னா டெய்லரிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா
நம்ம வந்து எப்படி அதை புரிஞ்சுக்கிறோம், அந்த ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ஸையும் நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம், அதை எப்படி ஒரு டிசைனுக்காக அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம வந்து அதிகப்படுத்தவோ குறைக்கவோ செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ இதுவே நான் சொல்றது ஈஸ் அலவன்ஸ் நான் 4 இன்ச்சஸ் ஆட் பண்ண சொல்லுவேன். இதுவே டீப் நெக் அப்படின்னா 3 இன்ச்சஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அதிக ஸ்பேஸுக்கு வந்து கிளாத் தேவையில்லை, உங்களுக்கு வந்து பிளெயினா இருக்கும். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஈஸ் அலவன்ஸ் கம்மியா இருந்தா போதும். இந்த ஈஸ் அலவன்ஸ் என்ன, சீம் அலவன்ஸ் என்ன, அது எல்லாமே நம்ம போக போக கிளாஸ்ல என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம பார்த்தது ஒரு ஷோல்டர்னுடைய அளவு அப்படின்னா அது என்ன, அதுக்கான விளக்கங்கள் என்ன, அந்த அளவுகள் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க வந்து ஒரு சின்ன சின்னதா தான் நான் சாப்டர் கொண்டு வரேன் அப்படின்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து அதுல அவ்வளோ இருக்கு. ஒரு செஸ்ட் ரவுண்டுனா என்ன பண்ணும், மிடில் செஸ்ட்னா என்ன பண்ணும், அண்டர் பஸ்ட்னா என்ன பண்ணும், வேஸ்ட் ரவுண்ட்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே நிறைய விளக்கங்கள் இருக்கு. இப்ப நான் சொல்லி கொடுத்ததையும் தாண்டி உங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏதாவது கிடைச்சது அப்படின்னாலும் அதையும் நீங்க ஆட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இதையெல்லாம் நீங்க ஒரு தியரியாவோ ஒரு நோட்டாவோ நீங்க எழுதி வச்சீங்க அப்படின்னாதான் ஃபியூச்சர்ல வந்து அதுக்கான ஒரு வேல்யூ உங்களுக்கு இருக்கும். அதனால நீங்க கம்பல்சரி எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்ற விளக்கங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், புரியாமையும் இருக்கலாம், கமெண்ட்ஸ்ல போடுங்க. அப்பதான் வந்து அதை வந்து நிறைய உங்களுக்கு வந்து மறுபடியும் சொல்லி தந்து அதை உங்களுடைய டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ண முடியும். கண்டிப்பா ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து அதுக்கான உங்களுடைய ஃபோன்ஸ் அட்டன் பண்ணி பேசுற மாதிரி அல்லது நோட்ஸ் எல்லாமே கரெக்ஷன் பண்ற மாதிரி அந்த மாதிரியான சில வாய்ப்புகள் வந்து நாங்க ஏற்படுத்துறதுக்காக ட்ரை பண்றோம். அப்படி கிடைக்கும் போது நீங்க என்ன ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது அப்பதான் நாங்க புரிஞ்சுக்க முடியும். அதனால இதை வந்து நீங்க சின்ன சின்ன விஷயங்களா எடுக்காம உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா எடுத்து எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ். ஷோல்டர் அளவை பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு இதுல ஒரு இது உங்களுக்கு பிடிமானம் வந்திருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஒரு 4-5 அளவுகளை பத்தி அவங்க சொல்லியிருக்கும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு அவங்க எதை சொல்ல வராங்க, எப்படி அளவு எடுக்கிறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், உங்களால கெஸ் பண்ணியிருக்க முடியும். அதனால ஷோல்டர் அளவை பத்தி அவங்க சொல்லியிருக்கிறதும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். சப்போஸ் அதுலயும் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது சின்ன சந்தேகம் இருந்துச்சுனாலும் சரி, ஒரு சின்னதா ஒரு சந்தேகம் இருக்கு, இதை போய் எப்படி கேட்கறதுன்னா யோசிக்கவே வேண்டாம், கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க போடுங்க. அதுக்கு தகுந்த சில விளக்கங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு கொண்டு வருவோம். அப்படி இல்லை அப்படின்னா கூட ஒரு சின்ன பதிலா இருந்தா கூட ஒரு ஷார்ட்ஸ் மூலியமா கூட உங்களுக்கு தகவல் வந்துடும். அந்த திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வர வீடியோஸ்ல வரக்கூடிய டவுட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறுல உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ற அளவுக்கு நம்ம போட போறோம். அதனால இது வந்து இப்போ பாடி அளவு எடுக்கிறது, மார்க்கிங் அந்த கால்குலேஷன் போடுற வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் பெருசா உங்களுக்கு டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனா இந்த வீடியோல வரக்கூடிய டவுட் வந்து மார்க்கிங் பண்ணும்போது கட்டாயம் வரும். அந்த மார்க்கிங் பண்ணும்போது நிறைய டவுட் வந்து இப்ப இந்த போட்டுட்டு இருக்கிற பார்த்துட்டு இருக்கிற வீடியோல இருந்தே உங்களுக்கு டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால நோட்ஸ் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸ் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த சந்தேகத்தை நீங்களே முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணிக்குவீங்க. அதையும் மீறி வர சந்தேகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டீங்க அப்படின்னா அதனுடைய தெளிவான விளக்க உரையை நீங்க அடுத்த சின்ன விஷயங்கள்ல அதை நீங்க பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் நாம பார்க்க போற அடுத்த வீடியோவில் ஸ்லீவோட லென்த்து, ஸ்லீவ் லென்த்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, சின்னதா நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு டெய்லரிங்ல பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் ஒரு அசால்ட்டா ஒதுக்கக்கூடிய அளவுகளே கிடையாது. ஒவ்வொரு அளவுகளும் ரொம்ப முக்கியமான அளவுகள், தெளிவா கத்துக்க வேண்டிய அளவுகள், பிகினர்ஸா இருக்கிறவங்க ரொம்ப கண்காணிப்பா கவனிக்க வேண்டிய விஷயங்கள். மேலோட்டமா கத்துக்கிறவங்களுக்கோ பண்றவங்களுக்கோ இதை பத்தி கவலையே கிடையாது. அடிப்படையா தொழில் ரீதியா நாளைக்கு நல்ல ஒரு இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ தான். இந்த பிளவுஸினுடைய லென்த் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். பிளவுஸினுடைய ஸ்லீவ்லெஸ் அப்படிங்கனாவே பிளவுஸோட லென்த்ல இருந்து ஜாயிண்ட் ஆகிக்கும். ஏன்னா உங்களுக்கு ஷோல்டர்லயே அதை வந்து நம்ம ஆரம்பிச்சிருவோம். அந்த ஆம்ஹோல் வந்து அப்பவே நமக்கு ஸ்லீவ்லெஸ் அப்படிங்கும் போது எவ்வளவு வைக்கணுங்கிறதுல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும். 0 பாயிண்ட்ல இருந்து நமக்கு ஸ்லீவ் வந்து லென்த் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் 1 இன்ச்சு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சுன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் வரைக்குமே நமக்கு ஸ்லீவோட லென்த் வந்து மாறுபடுது. அவ்வளோ லென்த் வைக்கிற வரைக்கும் எந்தெந்த இடங்கள்ல எப்படிலாம் அளவு எடுக்கணும், எவ்வளவு நீளத்துல அளவு எடுக்கணுமோ அந்த இடத்துல எப்படி ரவுண்ட் பண்ணி எடுக்கணும், அதுவே அது எந்த இடத்துல லூஸ் கொடுத்து அந்த பிளவுஸ் வந்து அந்த கையினுடைய சுற்றளவுக்கு வந்து லூஸ் கொடுக்கணும், எந்த ஒரு இடத்துல நமக்கு லூஸ் டைட் வைக்கிறதா இருந்துச்சுன்னா எவ்வளவு வரைக்கும் டைட் வைக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஸ்லீவோட லென்த் வீடியோல இருக்குது.
அதனால தொடர்ச்சியா அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது புரியும். ஒவ்வொரு வீடியோலையும் எவ்வளவு விளக்கங்கள் அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, அது எந்த அளவுக்கு பயன்படும் அப்படிங்கிறத நோட்ஸ் எடுத்து எழுதிட்டு வரவங்களுக்கு உங்களுக்கு புரியும். புதுசா பார்க்குறவங்க இந்த இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்காக தான் இந்த விளக்கங்கள் கொடுத்துறது. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் புதுசு புதுசா நிறைய பார்க்கும்போது ஏற்கனவே போட்ட வீடியோல என்ன சொல்லியிருக்காங்கங்கிற ஒரு சின்ன குறிப்புகள் கொடுத்தோம் அப்படின்னம்னா தான் அவங்க அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கும் ஏற்கனவே போட்ட வீடியோ பார்க்கறதுக்கும் அவங்களுக்கு ஒரு பயனா இருக்கும். ஆனா தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நாம பேசுறது கொஞ்சம் போர் அடிச்சாலுமே அடுத்த வீடியோல என்ன சொல்ல போறோங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும். இப்பதான் புதுசா இந்த வீடியோ பார்த்துருக்காங்க அப்படின்னா அவங்க அடுத்த வீடியோவை பத்தியும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பத்தியுமே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும். தொடர்ச்சியா அந்த வீடியோ பார்க்கலாமான்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். அதனாலதான் இந்த விளக்கங்கள் கொடுத்துருக்கேன். அதனால வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. அடுத்தடுத்த வீடியோவுக்கும் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அது இப்பவே எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒவ்வொரு சேப்டர்லையுமே வந்து சரி வரும். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனி பார்ட்டா தான் போட்டு வரோம். அதனால தொடர்ச்சியா நீங்க நோட்ஸ் வந்து எடுத்துட்டு வாங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.